இன்றைக்கு ஆவணி 2ஆம் தேதி. ஆகஸ்ட் இன்றைக்கு எத்தனையாம் தேதி? ஆகஸ்ட் 18. 18. 18. அங்க கௌமாரம் வெப்சைட்ல போய் பெருமையுடைய கண்டர் அனுபூதி பார்க்க போறோம். பாரன் பண்ணிட்டு இருந்தோம். அம்பலம் நெஞ்ச கனகல்லினகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரகானை பதம்பணிவான். இது காப்பு செய்யுள். கந்தரனை உதிர்ந்த முதலாவது விநாயகருடைய அருள வேண்டி என்னுடைய பாறை போல இருக்கிற இந்த எங்களுடைய மனம் கசிந்து உருக, நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக, அதுக்கும் அவர்தான் அருள் செய்ய வேண்டும். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர். சண்முகப் பெருமான், முருகப்பெருமான் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற அவர்தான் ஒரே ரெஃப்யூஜ். எங்களுக்கு அவர்தான் தஞ்சம். நாங்கள் ஒவ்வொன்றையும் வாழ்க்கையிலே இது எங்களுக்கு தஞ்சம், அது எங்களுக்கு தஞ்சம் என்று கொண்டு இருக்கிறது. நான் யோசிச்சு கொண்டு போய் என்னுடைய தொழில் எனக்கு தஞ்சம், என்னுடைய வருமானம் எனக்கு தஞ்சம், எனக்கு அடைக்கலம் பாதுகாப்பா இருக்கும், அடைக்கலமா இருக்கும் என்று யோசிக்கிறது. பிள்ளைகள் தஞ்சம், மனைவி தஞ்சம், குடும்பம் தஞ்சம், நாடு தஞ்சம், எல்லாமே ஒரு நேரத்தில் ஆட்டங்காணும் அல்லது விட்டுட்டு போகும். அது எங்களை விடுமல்ல, நாங்கள் அதை விட வேண்டும்.
ஆனா இன்றுமே எங்களை விடாத பிரியாத தஞ்சமண்டா சண்முகன். தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற்புனை மாலை. இயல் என்பது தமிழ். அந்த நாளையில தமிழை மூன்றாக பிரித்தார். தமிழில் இது எந்த லாங்குவேஜுக்கும் பொருந்தும். இயல், இசை, நாடகம். இயல் என்பது எழுதப்படுவது, இயற்றப்படுவது. அது பாட்டாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், வசனமாக இருக்கலாம், உரையாக இருக்கலாம். எழுதப்படுவதெல்லாம் இசை, இயல். அது பையத்தமிழ் எல்லாவற்றுக்கும் மேலானது என்ற மாதிரி இருக்கும். ஏனென்றா இசைத்தமிழும் கூட இயல் இருந்துதான் அங்க இசை வரும். ஒரு இயற்றினா தான் இசை விடலாம், இல்லாட்டி இசை தானே வராதுன்னு. அப்ப இயல் தேவை. நாடகத்துக்கும் இயல் தேவை. அப்படினால அந்த இயல் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாகவும் இருக்கு. எப்படி திருக்குறள்ல அறத்துப்பால், பொருட்பால், காமத்து மூன்ற வைத்து எல்லாவற்றுக்கும் அறம் பொது என்றதை சொன்னார். எல்லாவற்றிலையும் அறம் உண்டு. அதே மாதிரி இயல், இசை, நாடகம் என்று மூன்றாக இலக்கியங்களை ஆக்க படைப்புகளை வைத்தாலும் எல்லாத்துக்குமே இந்த இயல் தேவை. ஒருத்தர் இயற்றாவிட்டால், பாட்டு இல்லாவிட்டால் இசை இல்லை. ஒருவர் எழுதாவிட்டால் நாடகம் இல்லை. செஞ்சொல் இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே. நான் ஒரு மாலை போடுறேன் முருகப்பெருமானுக்கு, அது மலர் மாலை அல்ல, இது இந்த இயத்தமிழாலையான பாமாலை. செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே, சிறப்பாக வர, நன்றாக வர. பஞ்சக்கர, ஐந்து கரங்கள், ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பர என்று பாடுவர். ஐந்து கர பஞ்சக்கர ஆனை, ஆனைமுகக் கடவுளாகிய விநாயகருடைய பதம் தாள்களை பணிவாம். எப்படி ஓம் என்று சொல்லி வேதங்கள் எல்லாம் தொடங்குதோ, ஓம் என்று சொல்லி வேதங்கள் எல்லாம் தொடங்கும். ஓம் என்பது பிரணவம். பிள்ளையாருடைய முகம் பிரணவ வடிவம் ஓம் என்பது. அதே மாதிரி எங்களுடைய பாடல்கள் எல்லாம் ஓம் என்று சொல்லுகிற பிள்ளையாரை சொல்லித்தான் தொடங்குது. இது பிரணவமாக பார்க்கலாம், பிள்ளையாராக பார்க்கலாம், மற்றது தடைகள் நீங்குவதற்காக என்றும் பார்க்கலாம். அதிலே அடுத்த பாடல், முதலாவது பாடல், ஆடும் பரி வேல் என அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடுங் கயமாமுகனை செருவில் சாடும் தனிஜானை சகோதரனே என்றது முதலாவது பாடல். இங்கேயும் ஜானை சகோதரனே என்று முருகனை சொல்லுகிறேன். இதுல நாங்கள் நினைக்கிறேன் 20 பாட்டு பார்த்துட்டோம். கடைசியாக பார்த்து 27வது பாட்டு பார்த்துருக்கிறோம் கடைசியா, இல்லையா? அது ஒரு திருப்பி படிச்சுட்டு போவோம் அங்கால. படிங்க பாபம். மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கு இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே. மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான். நான் விரும்பியது எப்படிப்பட்ட வாழ்வு என்றால் ரெண்ட காட்டுறேன். மின்னலை போன்ற வாழ்வு. மின்னலை போன்ற என்றால் என்ன வாழ்வு? பகட்டான வாழ்வு. மின்னலை போல பகட்டான வாழ்வை விரும்பினேன். ஆனா அது மின்னலை போல சட்டென்று தோன்றி மறைகின்ற மாயமாகவும் இருக்கின்ற ரெண்டு கருத்தும் இருக்குது. பகட்டான வாழ்வை விரும்பினேன், ஆனால் அது தோன்றி சட்டென்று தோன்றி மறைகின்ற ஒன்றாக இருக்கின்றது மின்னலை போல. மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் எனக்கு இங்க கிடைச்சது அதுல ஒன்றையும் காணல. என்னே விதியின் பயனிங் இதுவோ, என்னுடைய விதி இதுதானோ என்று கேட்கிறார். நான் என்னவோ எல்லாம் விரும்பி இருந்தேன். இப்படி எப்படி எல்லாமோ இருக்க வேணும், எப்படி எப்படி எல்லாமோ வாழ வேணும், எப்படி எப்படி எல்லாமோ செய்ய வேணும் என்று எத்தனையோ நினைச்சிருந்தேன். ஆனா எல்லாம் நிறைவேறவில்லை அல்லது விலகிவிட்டது, விலகுகின்றது. இது என்ன விதியோ, விதியின் பயனோ, பயனிங்கிதுவோ ரெண்டு போட்டு முருகப்பெருமான் தான் அவர் விரும்பின எல்லாம் முருகன் என்றுதான் சொல்றார். பாருங்க என்னத்தை விரும்பி இருக்கிறார் அவர். பொன்னே, பொன்னை விரும்பி, மணியே, மாணிக்க கற்களை விரும்பி இருக்கிறார். பொருளே, பொருளை விரும்பி இருக்கிறார். அருளே, அன்பை விரும்பி இருக்கிறார். மென்னே, அரசியல் அதிகாரத்தை விரும்பி இருக்கிறார். பாருங்க இவ்வளவும் நாங்கள் விரும்புறதுதான். பொன், மணி, பொருள், அருள், மண். மண் என்றது அரசியல் அதிகாரம். இது எல்லாவற்றையும் விரும்பி எத்தனை எத்தனை தெளியாமோ செய்கிறோம் நாங்கள்.
ஆனால் இந்த விதி பயன் ஒன்றுமே தருவதில்லை. அவ்வளவு நீதான், அவ்வளவும் நீதான். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியின் நீ, ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ என்று படிப்பார். துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தின் நீ, இறைவன் நீ, ஏறூர்ந்த செல்வன் நீயே என்று திருநாவுக்கரசர் தேவாரத்துல சொல்லுவார். குற்றண்ணி குணங்கணி கூடலால வாயிலாய் கண்ணி பிரானெண்ணி தொடர்ந்திலங்கு சோதினி கற்றன்னூர் கருத்துண்ணி அறுத்தம் இன்பம் என்றிவை முற்றுண்ணி. அர்த்தம் என்றது பொருள், அர்த்தம் என்றா பொருள். அர்த்தம் இன்பம் என்றிவை முற்றுண்ணி புகழ்ந்து முன் உரைப்பது என் முகம்மணி. எல்லாம் நீதான். உனக்கு முன்னாலே நான் சொல்றது வெறும் புகழ்தான், வாய்ச்சொல். எல்லாம் அவர். எங்களோட வாழ்க்கையில விரும்புற பொண்ணும் அவர், பொருளும் அவர், மணியும் அவர், அருளும் அன்பும் அவர், அரசியல் அதிகாரமும் அவர், இன்பமும் அவர், எல்லாம் அவர்தான். சுற்றம் அவர், அப்பன் அம்மை சுற்றம், அன்புடைய மாதர், எல்லாம் அவர். எல்லாவற்றையும் நாங்க விரும்புகிறோம். எல்லாம் மின்னலை போல பகட்டா இருக்கும், தோன்றி மறைஞ்சிடும். அழகான பாடல். அடுத்த பாட்டை படிப்போம். ஆனா அமுதே அயில் வேலரசே ஞானாகரனே நலவி தகுமோ யானாகிய என்னை வெறும் தான அது விட்டு விட்டு வருகிறது நினைக்கிறேன். ஆனா அமுதே, ஆனா ஆரா அமுது உண்ண உண்ண தெவிட்டாது. எண்ணத்தை அனுபவித்தாலும் ஒரு நேரத்துல காலம் கொண்டுடுவோம் இல்லையா? மோதகம் விருப்பமா இருக்கும், எவ்வளவு சாப்பிடலாம், நேரத்துல போதும் வந்துடுவோம். நிறைய சாப்பிட்ட அப்புறம் அடுத்த நாள் மோதகம் தந்தா இல்ல நேற்றுத்தான் சாப்பிட்டது வேண்டாம் தவிட்டம். அதான் இங்க அது தவிட்டாது, என்றுமென்றுமே அனுபவிச்சு கொண்டிருக்கலாம். அந்த ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன். There's no intermittent intervals. அதான் ஆனா அமுதே, அமுதண்டது உண்டு இன்பமான சுவையான இதமான சுவை, அது உண்டு. இரண்டாவது மரணமில்லா பெருவாழ்வு அமுது. மரணமில்லா பெருவாழ்வு முத்தி நிலை, அது என்றும் முடியாது. அதான் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருப்பது அந்த முத்து நிலை. மிருஜோர்மா மிருஜோமா அமிர்தம் கமய என்று படிக்கிறோம், அந்த மந்திரத்துல வரும். தமசோமா ஜோதிர்கமய மிருஜோர்மா அமிர்தனம் அசத்யோமா சத்தியம் கமயம் இருஜோமா. அதுல இருளிலிருந்து ஒளிக்கும் உண்மையில், பொய்யிலிருந்து உண்மைக்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், இருந்து வாழ்வுக்கும், மரணமில்லா பெருவாழ்வுக்கும் வழி நடத்துவாயா. அதான் அந்த அமுது. ஆனா அமுதே அயில் வேலரசே, அயில் வேலரசே, சுடர் விட்டு வருகின்றது. பொதுவாக இந்த சுடர் எங்க இருக்க வேண்டாம், மோட்சம் சுடரானது, அது பரஞ்சோதி என்று சொல்லுவார்கள். அந்த இடம் பிரகாசமாக இருக்கும். அந்த மோட்சத்தில முத்தி நிலையில ஜீவன் மொத்தத்துல அதுல ஒன்று இருக்கைக்குள்ள எங்கும் ஒளிச்சமா இருக்கு. அப்போதான் அபிராமி பட்டர் அப்படி நிட்டையில இருக்கைக்குதான் மன்னர் வந்து கேட்டார், என்ன திதி என்று. எல்லாம் நிறைவே இருக்கு, பௌர்ணமி என்றார். அந்த நிலை. அப்ப இதுல என்ன சொல்றார், அயில்வே, அப்ப பிரகாசமாய் இருக்கும். காசி என்றாலே கருத்து பிரகாசம் என்றது கருத்து. அதுதான் காசியில இறக்கமுத்தி பிரகாசம். கதிர்காமம் என்றது அதுதான். கதிர் என்றது பிரகாசம், கதிர்காமம் முத்தித்தலம், காசி முத்தித்தலம், பிரகாசம், ஒளிமயம். அப்ப அயில் வேல் அரசே ஞானாகரனே, ஞானத்தை தருபவன். நவில தகுமோ, என்னால சொல்ல முடியுமோ, என்ன அனுபவத்தை சொல்ல முடியுமோ கேட்கிறார். யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. தற்பரம் என்று சொல்றார், தன் நிலையிலே நிற்கின்ற பரம். ஒரே ஒரு
ஒருவருக்குமே தன்னிலையில நிக்க இயலாது, சுதந்திரம் இல்லை. எல்லாரும் ஒன்றை சார்ந்துதான் நிற்க வேண்டும். யாரா இருந்தாலும் ஒன்றை சார்ந்துதான் நிற்போம். இறைவன் மட்டும்தான் சுவதந்திரன், நெண்குணங்களில் ஒன்று சுவதந்திரன், சுதந்திரமாக இருப்பவன் அவன் ஒருவன் தான். நாங்கள் ஏதாவது ஒன்றை சார்ந்துதான், முத்தி நிலையில் கூட இறைவனை சார்ந்துதான் இருப்போம். அப்ப தற்பரம் என்றது தன்னிலையில், பரம் என்றது சுப்ரீம், சுயமாக இருக்கின்ற சுப்ரீம் தற்பரம். அது யானாகிய என்னை விழுங்கி, நான் இப்போது செய்து கொண்டிருக்கிற செயல் எல்லாமே, நான் இப்ப செய்து கொண்டிருக்கிற செயல் எல்லாமே எனக்கு, நான் செய்கின்றேன் என்றுதான் செய்கின்றோம். யானாகிய என்னை நான் செய்கிறேன், இந்த சச்சங்கம் நான் செய்கின்றேன், இந்த வேலை நான் செய்கின்றேன் என்று நாங்கள் செய்கிறோன்னு தான் செய்கிறோம். ஆனால் எங்களோடு இருந்து கண்டு காட்டி உபகரிக்கின்ற இறைவன் தான் இதெல்லாம் செய்கிறான்னு எங்களுக்கு தெரிகிறதில்லை. நாங்கள் செய்கிற செயல்களுக்கு நாங்கள் தான் மூலம் என்று யோசிக்கிறோம். கர்த்தா, நான் தான் கர்த்தா, இந்த சச்சங்கம் நான் தான் நடத்துகிறேன், இந்த சம கேம்ப் நான் தான் நடத்துகிறேன், இப்படித்தான் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். போத்திருத்துவம் இதனுடைய பயன் அது என்னுடையது, அதில் வர்ற பயன் பொருள் புகழ் எல்லாம் எனக்குத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். போத்திருத்துவம் என்றா என்ஜோயர்ஷிப் என்று சொல்றது. கர்த்திருத்துவம் என்றா ஓனர்ஷிப், நான் தான் ஓனர். போத்திருத்துவம் நான் தான் என்ஜோயர். இந்த ரெண்டையும் நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த ரெண்டுமே சீவபோதம், நான் என்கின்ற சீவபோதம், நான் செய்கிறேன், என்னுடையது, எனக்குரியது என்ற போதம், அந்த உணர்வோட தான் இருக்குது. ஆனா இது கெட்டு சிவபோதம் வரும். இது நான் செய்யல, என்னுக்குள்ள இருக்கிற இறைவன் தான் செய்கிறார், நான் இதற்கு பாத்தியதே இல்லை, இது என்னுடையது இல்லை, இதெல்லாம் அவருக்குரியது. அவருக்கு என்ன புகழ்வன் சச்சங்கன் நல்லா இருக்கோ சிவசிவா அவருக்கு தான் என்று அங்கே சேர்ப்பித்து விடுவார். போத்திருத்துவம். இந்த ரெண்டையும் நாங்கள் இறைவன் செய்கின்றான், இறைவன் தான் இதுக்கு கர்த்தா, இறைவன் தான் இதுக்கு போக்தா, அனுபவிப்பவனும் அவன் தான் என்று கொடுத்துட்டால் அதை சொல்லுவது சிவபோதம். சிவபோதம் கெட்டு சிவபோதம் வருதல். நான் செய்வதில்லை, அவன் செய்தான். அதான் யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய், வெறும் தானாய் பிறகு அது அடுத்த நிலை, நான் என்ற இருப்பே எனக்கு தெரியாது. அதான் அத்வைதம். அகம் பிரம்மாஸ்மி, ஒன்றாக இருக்கின்ற நிலை. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பார். அவர்களுக்கு தன்னையும் தெரியாது, உலகையும் தெரியாது, இறைவன் மட்டும்தான் தெரியும். அதான் தானாயி நிலை நின்றது, அது மட்டுமே நிற்கின்ற முத்தி நிலை. அப்ப ஜீவன் முத்த நிலையை அருணகிரிநாதர் அனுபவிச்சிருக்கிறார். பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி வாயால சொல்றது என்று அவர் சொல்றாரு, பாத்தீங்களா? ஆனா அமுதே விட்டத்தை விட்ட தெவிட்டாத, உண்ண அருந்த அனுபவிக்க தெவிட்டாத, தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வை தருகின்ற இதமான இன்பமான சுவையான அயில்வேல் அரசே, ஒளிமயமானவன், மோட்சம் பரஞ்சோதி, ஞானாகரணே, ஞானத்துக்கு அதிபதி, ஞானத்தை தருபவன், ஞானம் அவனிடமிருந்து வருகிறது, அவன் ஞானமே வடிவானவன். நவில தகுமோ, என்னால சொல்ல முடியுமோ இந்த அனுபவத்தை? என்ன அனுபவம்? யானாகிய என்னை விழுங்கி, யானாகிய இந்த சீவபோதன், நான் செய்கின்றேன், நான் இதுக்கு கர்த்தா, நான் இதுக்கு ஓனர், போக்தா, என்ஜோயர் என்று சொல்லி அதை விட்டு இங்கால வருகின்ற அந்த இதை நான் சொல்ல வேலுமோ என்று சொல்லி சொல்லுகின்றேன். அடுத்தது, இல்லை எனும் மாயையில் இட்டனை நீ உள்ளேன் அறியாமல் பொறுத்திலையே மல்லே பரி பன்னிரு வாகுவிலென் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. இல்லே எனும் மாயையிலிட்டனி, இல் என்பது இங்க இல் வாழ்க்கை. அருணகிரிநாதர் துறவு நெறிக்கு போனவர். அப்ப அவர் சொல்றார், இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ, இல்லை என்று சொல்லுகின்ற இல் வாழ்க்கை என்கின்ற மாயையிலே என்னை சிக்கிப்பட வைத்திருக்கிறாய். பொல்லேன் அறியாமை பொறுத்திரேன், நான் ஒரு பொல்லாதவன் தான், கெட்டவன் தான், என்னுடைய அறியாமையை நீ பொறுத்திருக்கலாம் தானே, நீ பொறுக்கவில்லை, என்னை இப்படி விட்டுட்டியே. மெல்லே புரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே. மெல்லே புரி பன்னிரு
வாகுவில். அது என்ன கருத்து? நான் நினைக்கின்றேன் மெல்லே புரி வாகுவில் என்பது யுத்தம் செய்கின்ற மெல் 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 மெல்லு கட்டுகின்ற சொல்லுவார், செய்கின்ற பன்னிரு தோள்களை உடையவன். மல்யுத்தம் மல்யுத்தம் அந்த தோள்கள்ல என் சொல்லே புனையின் சுடர், நான் சொல்லால சொல்லுகின்ற இந்த சொல் மாலையை நீ மாலையாக உன் தோள்களில் அணிந்திருக்கின்றாய், பன்னிரு தோள்களில். அவர் என்ன அழகாய் சொல்லுகிறார், மெல்லே புரி பன்னிரு வாகுவில், திரண்ட தோள்கள், மல்யுத்தம் புரிகின்ற தோள்கள், பன்னிரு தோள்கள், அதிலே என் சொல்லாலாகிய இந்த மாலையை நீ அணியாக அணிந்திருக்கின்றாய். இல்லே என மாயையிலிட்டனை நீ, மாயை என்று சொல்லுகிறார். ஏன் மாயை என்று சொல்லுகிறார்? டிலூஷன், அதான் மாய புறப்பருக்கும் மன்னனடி போட்டி என்று சொன்னார். இப்ப இந்த இல்வாழ்க்கை என்ற இந்த மாயையிலே என்னை விட்டுட்டியே, என்னுடைய பொல்லாதவன் தான், என்னுடைய அறியாமையை நீ பொறுக்கவில்லையே, இங்க விட்டுட்டியே என்னை. பன்னிரு தோள்களிலும் மல்க புரிகின்ற பன்னிரு தோள்களிலும், திரண்ட பன்னிரு தோள்களிலும் என் பாமாலையாகிய இந்த மாலையை அணிகின்ற சுடர் வேலவன். திருப்பியும் பாருங்க, சுடர் வருகிறது, பரஞ்சோதி, அவனுடைய சுடர் வேலவனே சொன்னேன். அடுத்ததை படிங்கோ. செல்வா உருவித்திகள் வேலவன் ஒவ்வாதன உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர் இசைவிப்பதுவே. செவ்வான் உருவில் திகழ் வேலவன், சிவந்தவான், அன்றை கொண்டு படிக்கிறாங்க. அவனுடைய கையும் சிவப்பு, வேலும் சிவப்பு, பாதமும் சிவப்பு, முழுதும் செய்யோய் மயிலேறிய சிவகனை என்று பார்த்து நாங்க ஒரு பாட்டு. அவர் முருகனை சேயோன் என்று சொல்லுவார்கள். சேயோன் என்றா சின்ன பிள்ளை என்ற ஒரு கருத்து, சிவந்தவன் என்ற ஒரு கருத்து இருக்கு. சிவந்தவன், செவ்வான், செவ்வான் போல சிவந்தவன், செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான். இது ஒவ்வாது, இது தகாது என்று எனக்கு உணர்வித்தது. அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது வந்தால் அவர்களுக்கு உணர்த்துவது, அனுபவப்படுத்துவது. முருகன் எனக்கு ஒரு அனுபவத்தை தந்தார், இதுவல்ல அது என்று ஒரு அனுபவத்தை தந்தார். அது இன்னொருத்தருக்கு எப்படி நாங்கள் கொடுப்பது, அந்த அனுபவத்தை நாங்கள் கொடுக்க முடியாது. எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது. ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு தலையில கைய வச்சார், கடவுளை காட்டு என்று கேட்ட பொழுது காட்டினார், அவர் கண்டார். அது மாதிரி நாங்களும் ஒவ்வொரு தலையில வச்சு காட்ட இல்லாமோ, அல்லது எங்களுக்கு தலையில வச்சு கடவுளை காட்டுறவை இருக்கணுமோ? இல்லை. அதான் செவ்வானொருவில் திகழ் வேலவன் என்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான். அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. அடுத்தது, வாழ்வாழ்வென படுமாயிலே வீழ்வாய் என என்னை படிங்க. வாழ்வாழ்வெனும் படுமையாயிலே வீழ்வாய் என என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாமுணரோ உளவோ வாழ்வாய் இனி நீ மயில்வாகனே. வாழ்வாழு இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ என்று சொன்னார், இல்வாழ்க்கை. அடுத்து சொல்றார், பால் வாழ்வெனுமே படுமாயிலே, இது பொல்லாத படுமாயையாம் அவர் சொல்றார். இந்த வாழ்க்கை படுமாயை. வைராக்கிய வசனங்கள், பட்டணத்தார் பாடல் போல வைராக்கியம் தருகின்ற வசனங்கள். பால் வாழ்வெனுமே படுமாயிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே. இதுல போய் விழுகண்டு எனக்கு விதிச்சுட்டியே. இந்த வாழ்க்கையில, சும்மா வாழ்க்கையில பால் வாழ்வு படுமாயை, ரெண்டு வித சொல்றார். பால் வாழ்வு படுமாயை, வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுளவோ. நான் என்ன உனக்கு தாழ்வானதை செய்துட்டேன், என்ன செய்தனான் நீ எனக்கு இப்படி செய்யறதுக்கு, என்ன தாழ்வானது செயல்களை செய்துட்டேனோ. வாழ்வாய் இனி நீ மயில்வாகனே. சுந்தர் படிப்பார், வாழ்ந்து போதீரே என்று படிப்பார்.
ம் வாழ்ந்து போதீர். தராட்டி ஒன்றும் பரவாயில்ல, நல்லாயிரும். வெளிப்பட போறதுக்கு இல்லை நிந்தாஸ்துதி. ம். சரி, இப்படி செய்துட்டீர், எனக்கு இப்படி செய்து போட்டீர். சரி சரி, ஏதோ நல்லாயிரும். அந்த கதை தான் இது. வாழ்ந்து போதீரே, வாழ்ந்து போதீரே. வாழ்வாழ்வினமே படுமாயிலே வீழ்வாயென என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாம் உளவோ வாழ்வாய் இனி நீ வாகனனே. அடுத்தது கலையே பதறி கதறித் தலையூ டலையே படுமாறது வாய்விடவோ கொலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடு வாகையனே. ம், இந்த முதல் 2 வரைக்கும் தவழ்வான அது கருத்து பாக்குறீங்களா இருக்கா? கலையே பதறி, இந்த வெப்சைட்லயே பொரியோடையும் இருக்குது அங்கால. கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அது வாய் விடவோ. அது பொருள் பார்ப்போம் இருக்கா, இதுல எனக்கு எனக்கு தெரியல. கலை நூல்களையே கலக்கத்துடன் கற்று விரைந்து உருப்போட்டு கற்று என்று கிடக்கு. கலையேக்கு ஆஹ் கலை இது நூல்களையே எங்களை பதறி எங்களை பதறிக்கு போல இன்டெலெக்சுவல் தலையூடு அலையே படுமாறு, அலைய இலக்கணத்தோட எங்களை போல 4 திருக்குறளை 4 சிவஞான சித்தியாரையும் படிச்சு போட்டு இப்படி லெக்சர் அடிச்சு கொண்டு திரிகிறது. கிளையே பதறி கதறி பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அது வாய் விடவும். இப்படி அலைஞ்சு கொண்டு திரிய விடலாமோ? கதையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அது வாய் விடவோ. கல்வி என்னும் கொள்விடம் பிழைத்தும் என்ற 2 வருதுல்ல. இப்ப மாணிக்கவாசகர் சொல்லுவார், செல்வம் என்னும் அது ஒவ்வொன்றிலையும் பிழைத்து வரைக்குள்ள பாடுவார். படியும் எடுத்து பாவம். கல்வியிலேயும் தப்பி பிழைக்க வேண்டும், செல்வத்திலையும் தப்பி பிழைக்க வேண்டும். அதெல்லாம் தப்பி பிழைக்கிறது. இது அந்த நூல்களுக்குள்ள சிக்கொள்றது. பரிசேயர்கள் என்று சொல்லுவார்கள். பனுவல் சமுதாயம் என்று தெளிவின புத்தகத்தையே தூக்கி பிடித்துக் கொண்டு தெரிகிறது. விரதமே சரமாக வேதியர் விரத என்ன அந்த பாட்டு ஒன்று இருக்குது. சமயவாதிகள் தத்தம் மதங்களே அறைவதாக அரற்றி மலைந்தனர் விரதமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரங்காட்டினர். புத்தகத்தை எடுத்தெடுத்து சொல்றோம். 2 மாணிக்கா சொல்லுவார். போட்டி திருவோல வருவன் நினைக்கிறேன். என்ன அந்த தக்க தசமதி தாயோடு தான் வரும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் அதில் வரும் கல்வி ஐயா, ஓம் செல்வம் நம உண்டு. சிவாய. அதெல்லாம் கல்வி சொல்லுங்க என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவெண்ணில் தொல்விடம் பிழைத்தும். கல்வி செல்வம் நல்குறவு நல்ல சுற்றம் இது எல்லாத்திலையும் தப்பி பிழைச்சு வர வேணும். கல்விக்குள்ள மாட்டப்பட்டுறது, செல்வத்துக்குள்ள மாட்டப்பட்டுறது, சுற்றத்தாருக்கு மாட்டப்பட்டுறது, இதெல்லாம் பிழைச்சு வர வேணும். இங்க புஸ்தகத்துக்குள்ள மாட்டப்பட்டு புஸ்தகத்தையே பெருசா எழுதி அதையே லட்சியம் பண்ணி கொண்டு தெரிகிற பரிசேயர்கள் என்று சொல்லி வேதங்கள்ல சொல்லுவார்கள். பனுவல் சமுதாயம் என்று சொல்றது டெக்சுரல் கம்யூனிட்டிஸ் என்று சொல்றது. புத்தகத்தை வச்சுக்கொண்டு இப்படி இருக்குன்னு சொல்லி கொண்டு தெரிகிறது. அதைத்தான் இங்கே சொல்லப்படுது. இது அந்த நாளையில இவர்களையும் குறைக்கும். மீமாம்சகர் என்று ஒருவர் இருந்தவர்கள். வேதங்கள் பெரிதென்று சொல்லுவார்கள். வேதம் தான் பெருசு, இறைவனை விட வேதம் பெருச வைக்கும். அப்படிப்பட்டாங்க. ஓகே, அடுத்த பாடல் படிங்க. கேம்ப் நடக்குது, அந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்காக்கம். நீங்க படிங்க, பிரச்சனை. அடுத்த பாடல். சிந்தாகுல இல்லொடு செல்வம் என்னும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகினி தந்த பரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. ஆகுலமண்டா துன்பங் கவலை நிராகுல நிற்பயனே என்று முதல் படித்தோம். நிராகுலம் என்றது
துன்பம் இல்லை, கவலை இல்லை, நிராகுலம். நிர்பயனே என்றா பயம் இல்லை, துன்பம் இல்லை. இது ஆகுலம் என்றது துன்பம், கவலை. சிந்தாகுலம், சிந்தையிலே கவலை, சிந்தைக்கு துன்பம், சிந்தைக்கு கவலை. இல்லொடு இல்வாழ்க்கை. செல்வம் எனும் விந்தா அடவி. இது ஒரு பெரிய காடு போல சிக்கப்பட்டிருக்கு எனக்கு. I'm trapped in a forest. என்ன மனதுல கலக்கம், வீட்டுல கலக்கம், பொருளாதாரத்துல கலக்கம், எந்த நேரமும் ப்ரீஆக்குபைடு. அதுதான் வெள்ளம் எழும்பினோன்னு அதுதான் முதல் வந்து நிக்குது. இன்றைக்கு என்ன செய்யறது, இதுகளோடு என்ன செய்யறது, இவருக்கு என்ன செய்யறது, இது என்ன செய்யறது என்று அதுதான் வந்து நிக்குது. கனவிலையும் அதுதான் வருகிறது, படக போயிலையும் அதுதான் வருகிறது. சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும் இந்த அடவி என்று விட பெறுவேன். எப்ப இதுல இருந்து டிஸ்என்டாங்கிள் பண்றது, விடுகிறது எப்படி? மந்தாகினி, அம்மையார் மந்தாகினி. மந்தாகினி என்றது பொன்னியின் செல்வனே வந்த கரெக்டர் ரெண்டு பேரும் பார்த்த பாய்ச்சாக்களுக்கு தெரியும். மந்தாகினி தன் வரோதயனே. வரோதயன், வரங்கள் எல்லாம் தருகின்றவன். உதயமண்டா தோற்றுவாய், வரங்கள் எல்லாவற்றுக்கும் தோற்றுவாயாயிருப்பவன் வரோதயன். கந்தா, கந்தன் என்றாலே கருத்து சேர்ந்தவன் என. ஸ்கந்த என்றா சேர்ந்த, ஆரம் சேர்ந்து உண்டாய். கந்தா முருகா கருணாகரனே, கருணை கடல். அடுத்தது சிங்காரம் அடந்தையார் தீனறி போய் மங்காமல் எனக்கு மறந்தருவாய். சங்கரா ராமசிங்கர் பல சண்முகனே, கங்கா நதி பால திருவாகரனே. அந்த மூன்றாவது வரி சங்கிராம சிக்காவல என்பது ஒரு கப்பாருங்க தமிழ்வானன். சிங்கார மடந்தையர் தீனறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய். மடந்தையர் என்பது பெண்கள். இவர் எல்லா பெண்களையும் சொல்லல. சிங்காரம் என்பது நல்லா அலங்கரித்து தங்கள் அலங்காரத்தை காட்டி மயக்குகின்ற பெண்களை சொன்னது. அவருடைய காலத்திலே அவர் விலமகள்கள் தாசிகளோடு நன்றாக சேர்ந்து இன்பம் அனுபவித்து பிறகு அதிலே இருந்துதான் அவர் பிறகு மனம் மாறி தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்ள திருவண்ணாமலை கோபுரத்தில் ஏறி அங்கிருந்து தன்னை மாய்த்துக் கொள்ள குதித்த போது முருகப்பெருமான் அவருக்கு அருள் செய்ததான் வரலாறு. சொல்றார், சிங்கார மடந்தையர் தீனறி போய். இந்த காமத்திலே சிக்கப்பட்டு, அதுக்கு இல் வாழ்க்கையான காமம் மட்டும் இல்லை. அப்ப இது தீனறி. இல் வாழ்க்கையில் இருந்தால் தீனறி என்று சொல்லலாம். இது இல் வாழ்க்கைக்கு வெளியில. அதுக்கும் விலை மகளிர், ஒருவர் இல்ல, விலை மகளிரோட. அதான் சிங்கார மடந்தையர் தீனறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய். இது என்ன மாதிரின்னா அந்த ஆல்கஹாலிசத்தை சொல்றது. ஆல்கஹாலுக்கு போயிட்டு அதுல இருந்து வெளியில வந்தாலும் திருப்பி அதுல போகாம இருக்கிறதுக்கு தொடர்ந்து இருக்க வேணும். ஆல்கஹாலிசம் வந்து ஒரு வந்தா அதுதான் ஹிஸ்டரி ஆஃப் ஆல்கஹாலிசம் போடவே ஆல்கஹாலிசம் கியூர்டு போடலாம். எப்போ அந்த சந்தர்ப்பம் இருக்கும். அதான் தொடர்ந்து அவை கவுன்சிலிங்கு போகணுமே, குரூப் போகணும், அதில் செய்யணும்னு சொல்றது. அதே மாதிரி இவர் வெளியில வந்தாலும் திருப்பி போகாம இருக்கிறதுக்கு சிங்கார மடந்தையர் தீனறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் கேட்பார்கள். இப்படி எல்லாம் அனுபவம் கிடைச்சிட்டு திருப்பி போவாரோ? வேதாந்தபடி இல்லை. ஒருக்கு அனுபவம் கிடைச்சா திருப்பி போக மாட்டார். சித்தாந்தப்படி உண்டு, மல வாசனை உண்டு. பெருங்காய பாண்டம் மாதிரி பெருங்காயம் இருந்த பாத்திரத்துல பெருங்காயம் போனாலும் அந்த பெருங்காய மனம் அல்லது வாசம் இருக்கிற மாதிரி அங்கே அந்த மல வாசனை இருக்கும். அது திருப்பி இழுக்கும். அதுக்காகத்தான் தொடர்ந்து தன்னிடலாம் விதி என்னும் அஞ்செழுத்து என்றார். விதிப்படி பஞ்சாட்சரம் முதல் இருக்கும். அம்மலங்களி அன்பரோடு மரி மாலரனே. அந்த மலங்கழிந்திருக்கிற காலத்திலேயும் அன்பரோடு மரி, மெய்யன்பர்களோடு சேர்ந்து மாலரனேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணத் தொழுமே. நல்ல மெய்யடியாருடைய திருவேடம் உருத்திராட்சம், மற்றது திருநீறு, மற்றது ஆலயம். இது மூன்றும் சிவனெனவே நினைத்து தொழும். சிவனெனவே நினைத்து தொழும் என்று சொன்னார். ஆகவே முத்தி நிலையிலும் கூட, ஜீவன் முத்து நிலையிலும் கூட அந்த மல வாசலை திருப்பி ஒருக்காக இழுத்து கொண்டு இருக்கும் என்பது சைவ சித்தாந்த கொள்கை. அதனால ஞானிகள் குருமார் கூட விழுந்தெழும்புறத சைவம் ஒன்றும் அதிசயமா பார்க்கறது இல்லை.
சிங்கார மடந்தை அருள் தீனறி போய் மங்காமல் எனக்கு வரந்தறிவாய் சங்கிராம சிகாவல சங்கரம் என்றால் சேர்த்து என்று கருத்து. போரில் சங்கிரகம் என்பது சேர்த்து. போரில் வெல்லும் மயில் வாகனத்தை உடையவனே என்று சொல்லியிருக்கு. சங்கிராம சிகாவல போர்ல மயில் வாகனத்தை உடையவன். சிகி என்றது மயில். சிகி என்றது மயில். சிகி வாகனன் என்று சொல்றது. அப்ப சங்கிராம சிகி சிகாவல சிகியில வலம் பெறுபவன், மயில்ல வலம் பெறுபவன். சங்கிரமம் சங்கிரமம்ன்றது இங்க அழிக்கிறது. சங்காரம் அந்த மாதிரி மயில்ல வலம் வந்து அழிக்கிறவன் தான் சங்கிராம சிகாவல. சிகி வாகனன் என்று முருகனுக்கு பெயர், மயில் வாகனன். ஷண்முகனே ஆறுமுகனே கங்கா நதி பால கங்கா நதி புத்திரன். கங்கை தான் கொண்டே அந்த பொறிகளை கொண்டே சேர்க்குது சரவண பொய்கையில. ஆனவடினால கங்கா நதி புத்திரன். கிருபாகரனே கருணாகரன் என்று சொன்னார். இங்க கிருபை என்றதும் கருணை என்றதும் அருள் என்றதும் எல்லாம் அதே தான் வரும். கருணாகரனே கருணையை செய்பவனே, கிருபையை செய். கரமண்டா செய்தல். சம்கரன் சுகத்தை செய்பவன். சம்பண்டா சம்பு என்றா சுகம், சுகத்தை தருபவன். சம்கரன் சங்கரன். கருணையை செய்பவன். கரமண்டா செய்தல். கராத கரண்ட கரண்டோ நான்லாம் சிங்களத்துல இருக்கும். அப்ப கருணாகரனண்டா கருணையை செய்பவன். கிருபாகரனண்டா கிருபையை செய்தவன். தயாகரனண்டா தயையை செய்பவன். அடுத்த பாடலை பார்ப்போம். காணும் உடம்பை விடா வினையேன் கதி காண மலர்கள் என்று அருள்வாய் மதிவாள் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. கடைசி வரியோருக்கா பாருங்க தமிழ்வாணன் நீங்க. துதியா விரதா விதி காணும் உடம்பை. இந்த உடம்பு எப்படி வருகிறது? எங்கள் விதிப்படி வருகிறது. இறைவன் வந்து எங்களுடைய விதிப்படி அந்த சிவஞான போதன் சூத்திரத்திலேயே வரும். இது போக்குவரவு புரிய வினைமையின் போக்குவரவு புரிய எங்களுடைய வினை பயனின்படி போக்குவரவு. எங்களுடைய வினை பயனின்படி நமக்கு உடம்பு வருகிறது. அது 84,100,000 84 லட்சம் விதமான உயிரினங்கள் இருக்குது. அதுல ஏதாவது ஒன்றுல பிறக்க பண்ணுவார் எங்கட விதி கர்ம வினைப்படி. அதனால வர்றதுதான் இந்த உடம்பு. விடப்படும் முன் வினை இந்த உடல் விளைக்கும் என்று தீவனான சித்தியார் சொல்லு. உறக்க முதல் எங்களுடைய அன்பினிஸ் என்ன இருக்கோ அது அடுத்ததை தீர்மானிக்கும். அதை ஹரே கிருஷ்ணா ஃபவுண்டர் பிரபுவாத சொல்லுவார், நகைச்சுவையாக இருக்கும். உனக்கு மாமிசம் சாப்பிட விருப்பம், கடைசி நேரத்துல அதை நினைச்சு கொண்டே இறக்குறாண்டா பிரச்சனையே இல்லை. பகவான் உண்மை நல்ல புலியாக நெடியாக புறக்க பண்ணி இயன்றளவு நல்லா மாமிசம் புசிக்க வைப்பாருன்னு சொல்லுவார். அது மாதிரி கடைசி நேரத்துல என்ன நினைக்கிறது உண்டு. எங்களுக்கு தெரியும், பரத முனிவர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அவர் ஒரு மான் குட்டியை, இறந்த மான் குட்டியை கண்டெடுத்து அதை வளர்த்தார். அதுல நல்ல அன்பு வந்துட்டு அதையே வளர்த்து அதையே நெச்சு கொண்டிருந்தார். அவருடைய கடைசி காலம் வரைக்குள்ள ஐயையோ அதையே நெச்சு கொண்டு போயிட்டார். அடுத்த பிறப்பில மானாக பிறந்தார் என்பதை புராண வரலாறு சொல்லும். மானாக பிறந்தார். அப்ப இதுல அதேதான் அந்த கடைசி நேரத்துல அந்த விதி காணும் உடம்பு என்பது அதுதான். அதான் இறைவனை நினைக்க வேணும். கடைசி நேரத்துல நினைவு வந்தா நல்லது. வராட்டி என்னவோ தெரியாது, வந்தா நல்லது. அது வர வேணும் என்றால் இப்ப இருக்கைக்கு நினைச்சு கொண்டிருக்கவும், இருக்கைக்க நினைச்சு கொண்டிருக்கணும். அதான் எல்லாம் சொல்லுவார்கள், ஒவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலவும் என் சிந்தையுள்ளே அவ்வியன் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதவமாகி வந்து ஒவ்விய கால நின்மேல் வரும்போது வழி நிற்கவே. யமன் வரைக்கு நீ வர வேணுமாம்மா என்று அம்பராமிப்பட்டிருக்கு. அது யாரு? இறைவனோட வர வேணும். அப்படி அந்த கடைசி நேரத்துல அந்த சிந்தை, அந்த காட்சி, அந்த நினைவு வந்துட்டுதென்றால் பிழைச்சிடுவோம். ஆனா வருவோ தெரியாது. இருக்கும் பொழுது நல்லா நினைச்சு கொண்டு வந்தா இறக்கும் பொழுது வரலாம். வராவிட்டாலும் இருக்கும் போது நினைத்த நினைப்பு எங்களை நல்ல இதுல கொண்டு செல்லும். அங்க இருக்கிறது. இப்ப விதி காணும் உடம்பை விடா வினையேன். அதை விடுறன் இல்லையே. அந்த உடம்பை விட வேண்டது உடம்பை விட்டுட்டு போறதில்லை. உடம்பில் இருக்கிற பற்று, தேக அபிமானம். இந்த உடம்பால அப்படி அனுபவிக்க வேணும், இப்படி சாப்பிட வேணும், இங்க போய் பார்க்க வேணும், இங்க இதை செய்ய வேணும் என்று இவ்வளவு வேலைகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த அபிமானம், அந்த பற்று
விதிகாணமுடம்பை விடா வினையேன். வினைகள் கர்ம வினைகள் நிறைந்திருக்குது, தீய வினைகள் நிறைந்திருக்குது. இப்படி இதோடையே இருக்கிறனே, திருப்பி திருப்பி இதுக்குள்ளேயே உழன்று கொண்டிருக்கிறேன். கதி காண, கதி என்பது அல்டிமேட் டெஸ்டினேஷன், அது இறைவன். அந்த கதி, அந்த அல்டிமேட் டெஸ்டினேஷன், அந்த கடைசி இந்த என்னுடைய டெஸ்டினேஷன் அடைவதற்கு காணுவதற்கு மலர்கடல் என்றாய். மலர்கடல், மலர்கடல் என்றால் என்ன கருத்து? மலர் போன்ற திருவடிகள். கடல் என்பது அணி, பாதத்தில் அணிகிற அணிதான் கடல். ஆனா இங்கே ஆகு பெயராக பாதத்தை சொல்லுகிறது. மலர்கடல் என்று சொல்லு. உங்களுக்கு தெரியும், உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சூதியன் அம்பலத்தாடுவான் அங்கால மலர் சிலம்படியா மலர் சிலம்படியா மலர்ச்சிலம்பன். மலர் சிலம்படி அங்க சொன்ன வராது. இப்ப பல பேர் வந்துட்டுதண்டா பூ போன்ற திருவடி என்று வந்துடு மலர் சிலம்படி. ஆனா மலர் சிலம்படி என்றபடியால அது மலர்கின்ற இடந்த, அது கடந்த காலம் மலர்ந்த, இது நிகழ்காலம் மலர்கின்ற, எதிர்காலம் மலரப்போகின்ற, காலம் கடந்த அது அந்த வினை இதாக வருகிறது. அது உலகெல்லாம் மலர் சிலம்படி, உலகமெல்லாம் தோற்றுவாயாக தோன்றுகின்ற, தோற்றிய, தோன்ற போகின்ற அடி என்று வரும். அது மலர் சிலம்படி. இங்க மலர்கடல் என்றபடியினால, மலர்கடல் என்பது மலர் போன்ற பாதங்கள், போன்ற பாதங்கள். அதை காணுவதற்கு அந்த மலர் இப்போது என்னுடைய திருவடிகளை தருவாய், அப்பதான் எனக்கு கடைசி கதி டெஸ்டினேஷன் என்று அருள்வாய். மதி வாழ்நுதல் வள்ளியை, மதி என்பது சந்திரன், புறச்சந்திரனை போலவும் வாள் போலவும் இருக்கின்ற முதல் நெற்றியுடைய வள்ளியை, அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. சுரபூபதி என்ற சுரர் என்பது தேவர்கள், பூபதி என்பது அரசன், தேவர்களுடைய அரசன் என்று முருகனை சொல்லுகின்ற தேவசேனாதிபதி, தேவர்களுடைய அரசன் என்று. வள்ளியை அல்லது பின் துதியா, அது என்ன சொல்லுகிறார் அது தமிழ்வாணன்? வள்ளியை தவிர பின்னர் வேறு யாரையும் துதிக்காத நோன்பு பூண்டவனை. வள்ளியை துதிக்கின்ற பின் துதியா, வேறு யாரையும் துதிக்காத. வள்ளியின் மீது அதிமோகதயாவன் என்று பார்த்தோம். வள்ளியின் மீது நிலவருக்கு அதிமோகம், அதிக காதல் என்று பார்த்தோம். வள்ளியை தவிர வேறு ஒருவரையும் துதிக்காதவன், பின் துதியா விரதா, விரதம் பூண்டவன். சூரபூபதியே ராமர் ஏகபத்தினி விரதர் என்ற மாதிரி முருகப்பெருமான் வள்ளியை மட்டும்தான் துதிப்பாராம். தேவயானைக்கு தெரியாது போல இருக்கு. தெய்வானி ஒரு சொல்லலையே. நல்லது நல்லது. 6 பாட்டு வந்துட்டோமோ? இப்ப இதோட நிறைவு செய்து கொண்டு நாங்கள் மீண்டும் நாளைக்கு தொடர்வோம். அதுல வான்முகில் வளாது வெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறையரது தெய்க குறவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறையறங்களோங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நரகர நம பார்வதி பதையே. மகாதேவா மகாதேவா நாருடைய சிவனி போற்றி. சிதம்பரம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சமக்கம் நடந்து கொண்டிருக்குது. அப்ப அவங்க வெளியில அவுட்டோர்ல இருந்து யோகா செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப அதான் கொஞ்சம் சத்தம் பின்னால நல்லா இருக்குது. நல்லது, நாளைக்கு சந்திப்போம். என்ன நன்றி ஐயா, நன்றி ஐயா. கதிர்காமத்துல இருக்கிறேன். பாத்தீங்களே, இன்றைக்கு கதிர்காமத்தை பற்றி சொல்ல, கதிர்காமத்தில் இருக்கிறது, முத்துத்தலத்தில் இருக்கிறது ஐயா. ஒளிமயம், காசிய கதிர்காமம். உலகத்துல ஒளிமயமாய் திருவாரூர் கமலாலயம், இதய கமலத்தை குறிப்பது. சிதம்பரம் ஹிருதயஸ்தானம், இதயத்தை குறிப்பது. மற்றது அண்ணாமலை சோதி, சோதியா இறைவன் தோல். எல்லாம் முத்தித்தலங்கள் எல்லோ. அது காசி சோதி, காசிய வாரணாசி என்று சொல்லுவார்கள். காசி என்றாலே சோதிமயமானது, ஒளிமயமானது என்றுதான் கருத்து. அது அதே மாதிரி
அடுத்த ஒளித்தலம் வந்து இதுக்கு இணையானதெல்லாம் விலங்கில் இருக்கிற கதிர்காமம். கமண்டா கிராமம், கம ஊர் கமக்காரர் ஊர் நாங்க தான். கமண்டா கிராமம், ஊர். கமம் ஓ செய்யும் இடம் கமம். அது கமம் தமிழ்ல தான் இருக்கு. கமம் கமம் கம எல்லாம் இருக்குது. அப்ப வலிகாமம் எல்லாம். அப்ப ஓ கவம் என்பது ஊர். இல்ல கதிர்காமம், ஒளிமயமான கிராமம் ஊர் ஐயா. அது முத்தித்தலம், அது முத்தித்தலம். எங்களுக்கு இலங்கையில அதுதான் முத்தித்தலம். எங்களுக்கு திருவாரூர் இல்லை, எங்களுக்கு சிதம்பரம் இல்லை, எங்களுக்கு திருவண்ணாமலை இல்லை, எங்களுக்கு காசி இல்லை. ஆனா கதிர்காமம் இருக்கு. பிடிச்சு ஓ கொள்ளுங்க. நல்லது. இன்றைக்கு கதிர்காமத்துல நன்றி இருந்து சிவகுமார் கலந்து கொண்டிருக்கிறார். நல்லது ஓம் சிவகுமார், நல்லது. நன்றி ஒரு ஐயா ஓம் பாட்டு நன்றி படிச்சு விடுங்க நீங்க கதிர்காமங்களுக்கு. நல்ல முருகத்தை திருச்சிற்றம்பலம் திருப்புகழே பாடவா ஐயா ஓம் ஓம் ஓம். திருச்சிற்றம்பலம் விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தம்தம் வசை கூற குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாழ மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்சம் வடிவேலெறிந்த அதிதீர அறிவாலறிந்து இருதாளிரஞ்சும் அடியாரிடஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் சரி. சரணம். நல்லது நல்லது. நன்றி, வணக்கம் ஐயா. நல்ல இது திருப்புகழ். நல்லா இருக்கு. காலப்பொழுதுல இங்கதான் நிக்கிறேன் வெள்ளன. இல்லைன்னா இவங்கட இதுகள் கிளாஸ் முடிஞ்சு அடுத்த கிளாஸ் தொடங்கும். அதுல எனக்கு டியூட்டி 11:30க்கும் 12:30க்கும் இடையில நான் தான் சமையல் செய்யவனும் பிள்ளைக்கு காட்டி கொடுத்து சிவசிவா அவங்களுக்கு ட்ரைனிங். அப்போ ஒரு குரூப் வருவிடும், 8 பேர் 10 பேர் அப்படி வருவாங்க. 4 குரூப்பா வச்சிருக்கிறாங்க, 40 பிள்ளைகளை கிட்ட. ஒரு குரூப் வருவினம் அவைக்கு அரிசி களையிறதுல இருந்து சமையல் செய்யறதுல இருக்கு. இன்றைக்கு சமையல் வந்து அரிசி களைஞ்சு அரிசி போடுறது, மற்றது கீரை இருக்குது, ஃப்ரோசன் கீரை சாப் பண்ணி இருக்குது, தண்ணீர் இருக்குது. இப்போ கீரையும் தண்ணீரும் போட்டு ஒரு கறி அவங்களுக்கு. அதான் இன்றைக்கு லஞ்ச். ஐயாவுக்கு சமைக்க தெரியுமா? ஐயா ஐயாவுக்கு சமைப்பாங்க ஐயாக்கு சமயம் தெரிஞ்சு பழகிருப்பார். இன்னைக்கு அவன் டியூட்டி எனக்கு. அவன் நான் இனி போய் என்னுடைய ஊசியை முடிச்சிட்டு இருக்க அவங்க வர அவங்களுக்கு சமையலை காட்டி கொடுத்துட்டு 1 மணியை கொண்டு வைக்க அப்படியே திருப்பி வேலைக்கு போக கணக்கா இருக்கும். நன்றி ஐயா, நன்றி. சமையலும் நல்லது நல்லது. படிக்கிறது இல்லை, அது சின்னன்லயே பழகி வந்தது. படிச்சது உண்டு இல்லை, பழகி வந்தது. ஒவ்வொன்று புது புதுக்க ஒன்று லேர்ன் பண்றதானே. இப்ப குறைவு சமைக்கிறது என்றாலும் சமைக்கும் போது சமைப்பேன். நல்லா நல்லா இருக்கு. என்ன செய்த நாங்க ஏதோ ஒன்று ஐ டிட் சம்திங் இங்க சமைச்ச நானே. என்ன செய்தது ஐயா வட்டுக்கோட்டையிலையும் சமைச்சு இல்ல 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 அன்னைக்கு அந்த இவர் வந்திருந்தவர் ப்ரொஃபசர், இவர் எங்கட என்ன பேர், மனோன்மணியும், ப்ரொஃபசர் மனோன்மணியும் சண்முக என்ன பேர் விட்ட பேர் அவையும் வந்திருந்தவன். ஒரு சின்ன ஒரு சண்முகதாஸ், அவரும் மனோன்மணி அம்மாவும் வந்திருந்தவன். அப்படி ஒரு அருமையான திருக்குறள் வெளியிட்டு இருக்கிறாவா, அருமையான திருக்குறள், நல்ல அருமையான புஸ்தகம். அவ வந்திருந்த பொழுது ஒரு சின்ன ஒன்று உள்ளது. நான் தான் புட்டு வீட்டுல இருந்து வந்தது. நான் தான் இங்க ஒரு பருப்பு சாம்பார் ஒன்று வச்சினேன். அது நீங்க தான் செய்தது. நல்லது, சந்திப்போம். சமதிக்கு ஒரு நாளைக்கு கொண்டு விடுவோம் நாங்க.
சச்சங்கத்துல இருக்கிற ஆக்கள் இங்க இருக்கிற ஆக்கள் எல்லாரும் வந்தா ஒரு நாளைக்கு சமைச்சு சாப்பிட்டு சச்சங்கம் செய்யலாம் குளிர் வாரத்துக்கு முதல். ஆமா வருமா நன்றி நன்றி. எங்க மிடால்வில்லுக்கு ஆமாம். நல்லது, சந்திப்பேன் நாளைக்கு. ஓமியா நன்றி வணக்கம். வந்த உடனே நீங்கள் பாடத் தொடங்கினவன் சும்மா இருக்காம முருகனுடைய பாடல் கந்தரலங்காரம் கந்தனது ஊதி திருப்புகளை பாடலாம். நாங்களே பாடத் வாங்கிட்டா வந்த உறவு தொடங்க நல்லா இருக்கு. வராவிட்டாலும் கூட நீங்க செய்ய உடனே தொடர்ந்து எல்லாரும் சச்சங்கத்துல இப்ப சச்சங்கம் நடத்துற எல்லாருக்கும் சமைக்க தெரியும் தானே. அதே மாதிரி இதுவும் இப்ப உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். என்றளவு